என்னை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல வெற்றி. நான் ஒத்த ஆளு, நீங்க 10 பேர் இருக்கீங்க. உங்களால எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆயிட்டாளு. அத்தை, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு குடும்பத்துல ஏதோ நல்லது நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல போலீஸ் கோர்ட்டுன்னு அலைய வேண்டாமே. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றீங்களா நீங்க? அப்படி சொல்லல அஞ்சலி. மாமா மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மாமா நேர்ல வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு தோணுது. டாக்குமெண்ட்ட அவங்க வச்சிருக்கும் போது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை பெருசா தானே ஆகும். தபார், சீக்கிரமே என் நண்பன் நேர்ல வந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவான். நீ யாருன்னு உன் முகத்துல கரிய பூசுவான். சரி, நான் ஒன்று சொல்றேன். ஏங்க, நீங்களும் கேட்டுக்க, அஞ்சலி நீயும் கேட்டுக்கோ. நம்ம பூஜை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இவங்க பயந்துட்டுல ஒன்றும் கிடையாது. சகனம் சரியில்லை, சைத்தான் சிங்கரில் வந்திருக்குது. கிளம்புமா, இவங்களாம் இருக்கும்போது நல்ல காரியம் பண்ணவே கூடாது. நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாம். அதுக்குள்ளே ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். மாமாவோட பர்மிஷனும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கீழ்கிறாங்களோ பார்க்கலாம். இனிமே அவங்களால அங்க வீடே கட்ட முடியாது. சரி, சிவராம அந்த நிலத்தை உனக்கு எப்படி எழுதி கொடுத்தாரு? நீ என்ன அவருக்கு உறவா? இல்ல மாமா, அந்த ஆளு அந்த பத்திரத்தை ஒரு பினான்சியர் கிட்ட அடகு வச்சிருந்தாரு. அந்த பினான்சியர் கிட்ட இருந்து நான் எழுதி வாங்கிக்கிட்டேன். இதான் நீ அவளை பழி வாங்கினதா? ஆமா மாமா. இது சரின்னு நீ நினைக்கிற? மாமா, பெரிய தப்பு பண்ணிருக்க மீனாட்சி. துளசிய பழி வாங்கணும்னு நினைச்சா நேருக்கு நேரா மோதி பழி வாங்கு. அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறது, அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க பாரு, அந்த வீடுங்கிறது அந்த குடும்பத்தோட பல வருஷ கனவு. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, நீங்க தான். என்ன நான் தான்? அவ அரசியல்ல நம்மள தோக்கடிச்சிருக்கா, அவ்வளவுதான். அவளை ஒரு அரசியல்வாதியா அவ பண்ற தப்பெல்லாம் பெருசு பண்ணி அவளுடைய இமேஜை காலி பண்ணு. அது தப்பு இல்ல. அதை விட்டுட்டு அவ குடும்பத்தை அட்டாக் பண்ற, அவ குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற, இது தப்பு இல்ல. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைக்கல. தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் நான் முதல்லயே தடுத்திருப்பேன். இந்த பாரு, முதல்ல இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் அந்த குடும்பத்துல கொடுத்துட்டு வா. என்ன பாக்குற? நீ செய்யற இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கெல்லாம் நான் துணை போவேன்னு எதிர்பார்க்காத. நீங்க தானே இடத்துக்கு உரிமையானவரு. நீங்க பேசி புரிய வச்சு அவகிட்ட என்னம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதான் அந்த மீனாட்சி கிட்ட எப்படியாவது பேசி அந்த பத்திரத்தை மீட்கணும்னு அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மீனாட்சி முகத்துல கரிய பூசணும்னு சொல்லிட்டு இருந்தேம்மா. அங்கிள், நீங்க எங்களை நேரா அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. நாங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, நீங்க உங்க அப்பா கிட்ட தாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நான் சிவராம கிட்ட பேசுறேன். பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். அங்கிள், எங்க சொத்து எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அவளுக்கு என்ன உரிமை இருக்க? எங்க அப்பா கூட இல்லைன்னு தானே அவ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி இந்த இடத்த மீட்கணும் அங்கிள். இந்த இடத்தை சுத்தி வேலி போடுங்க. சரிங்க மேடம். வேலி போட்டு முடிச்சிட்டு 10 பேர் இதே இடத்துல காவலுக்கு நிக்கணும். 2-3 பேர் போதும் மேடம். இருங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் தானே?
என்னக்கா வேண்டுதலா அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்க? என் புருஷன் என்னையும் என் 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாமா. அவன் நல்லா வாழ்ந்துருவானா? நானும் என் குடும்பமும் இன்னைக்கு தெரு கோடியில நிக்கிறோம். அவன் மட்டும் சந்தோஷமா வாழ முடியுமா? அதான் அவன் அழிஞ்சு போகணும். போன வேகத்திலேயே அவன் திரும்ப என் காலடிக்கே வரணும். அதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா அழிச்சிடுவான். பாத்தீங்களா அண்ணி, பயங்கரமான வேண்டுதலா இருக்கு. ஆமா அஞ்சலி, அந்த மீனாட்சியையும் இந்த மாதிரி தான் தண்டிக்கணும். கருப்பா, ஐயா, தருமம் அழிஞ்சு போகும்போதெல்லாம் தலையெடுக்கிற கலியுக தெய்வம் நீ. உன்னை நம்பி வந்தவங்கள நீ கைவிட்டதில்லப்பா. என்ன மேடம், சாமி வந்தாலும் அடிச்சு தூக்கிடுவேன்னு சொன்னீங்க, பார்த்தா அதே மாதிரி ஒத்த வரான். டேய், அவன் ஏதோ வேஷம் போட்டுட்டு வந்திருக்காண்டா. அந்த துளசி எல்லாம் லேசு பட்டவ இல்ல. சும்மா எவனுக்காவது வேஷத்தை போட்டு இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்திருப்பான். டேய், அவனை அடிச்சு தும்சம் பண்ணுங்கடா. சாமியா சாமி, ஆளப்பாரு வேஷம் போட்டு